Hi friends, welcome to Ismiya Kunal. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மூளைக்கே எட்டாத சில பொருள் இப்படி எல்லாம் இருக்கா நம்மளோட வேலையை வந்து இவ்ளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப மினிமம் ரேஞ்சில் சொல்லப்போனால் ஒரு 100 ரேஞ்சில் இதெல்லாம் வந்து கிடைக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாகிடுது. அதை போய் ஷாப்பில் வாங்குறப்ப அது நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு அரகுற மனசோட ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல ஆன்லைன்லேயே வாங்கி எக்ஸ்பர்ட் ஆகி நல்ல பொருளை நம்ம வந்து கொஞ்சம் தேடி பார்த்து அதோட ரிவ்யூலாம் செக் பண்ணி வாங்கிட்டோம்னாக்கா ஆன்லைன்லேயே நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுக்குற விலைக்கு தகுந்த மாதிரி பொருளை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு அப்படிதான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் இவ்வளோ நாள் யோசிக்காத சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி சோப் யூஸ் பண்ணால் கையில் வந்து அலர்ஜி. நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நார்மலாக இந்த டிஷ்வாஷ் சோப் யூஸ் பண்ணுறப்பையும் சரி, அப்படி இல்லைன்னாக்கா இந்த துணி துவைக்கிற சோப் யூஸ் பண்ணுறப்பையுமே எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆகும். நான் ஆர்டர் பண்ணியிருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் ஆஃப் 2 வந்து கிடைக்குது. நான் உங்களுக்கு பேக் ஆஃப் 1 வந்து கிடைச்சதுனாலுமே வந்து ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து சோப் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸு. அதாவது அந்த காலத்தில் நமக்கு சொல்லுவாங்கல்ல சவுக்காரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்பு. இது வந்து ஒரு சூப்பர் சிம்பிள் மெக்கானிசம் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த சோப் யூஸ் பண்ணுறப்ப கையில் வந்து அலர்ஜி வரும்னு சொல்லுவேன்னா, இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்ச உடனே அது ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும், கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று அது கடைசியாக ஒரு மாதிரி சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி ஆகிடும். அதை வச்சுட்டு நம்ம தேய்க்கவே முடியாது. தேய்ச்சோன்னா உடையும், நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும்ல. இந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஒரு பாக்ஸ் வந்து போதும். ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை இதில் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வைக்க வேண்டிய சோப்பை வச்சோன்னா இது வந்து அமுங்கிடும். அமங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம மூடிட்டோம்னா இந்த ரோலர் வந்து ரோலாக உங்களுக்கு வந்து சோப்பை எடுத்துகிட்டு வரும். லிமிட்டடான சோப்பும் வந்து வரும். நீங்கள் கைப்படாமையும் வந்து தேய்க்கலாம், கரையவும் கிடையாது. அதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். என்னடா இது ஒரு டேப்லெட் மாதிரி, நம்ம அந்த மாத்திரை சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இது என்னன்னாக்கா, நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம எப்போவுமே டயப்பரை வந்து வெளில த்ரோ பண்ணுவோம்ல, அதுக்காக உள்ளது தான். ஆனால் இதை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதில் வந்து ஒரு கேரி பேக் வந்து உள்ளே இருக்கும். இதை நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்கில் அழகாக மாட்டிக்கலாம். மாட்டி எடுத்துகிட்டு போனோன்னா இது ஃபுல்லுமே ஒரு 20-30 கேரி பேக்ஸ் வந்து வரும். ஒரு நார்மலான சைஸில் வந்து இருக்கும். நான் வந்து எதுக்கு வாங்கினேன்னா, இப்போ ஏற்காடு வந்து போனால எனக்கு ஜென்ரலாகவே ட்ராவல் பண்ணுறப்ப இந்த வாமிட்டிங் சென்ஸ்லாம் இருக்காது. ஆனால் ஒரு மாதிரி வயிறை பெரட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து எங்கடா ஒரு கேரி பேக் தேடுறது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து டிஸ்போசபிள் கேரி பேக் ஹோல்டர், அதுக்கப்புறமா வந்து நான் டிஸ்போசபிள் கேரி பேக் ஹோல்டர் இல்லைன்னா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி போர்ட்டபிள் அப்படின்லாம் சர்ச் பண்ணப்போ எனக்கு இது வந்து கிடச்சிது. ஸோ இதில் வந்து இந்த சின்ன ஹோல் வழியாக நம்ம கேரி பேக்ஸ் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கலாம். டயப்பருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியில் போகிறோம், ஏதாவது வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அந்த யூஸ் அண்ட் த்ரோ கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இதில் போட்டு அதையுமே வந்து நம்ம த்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது. ஈவன் சொல்ல போனீங்கன்னா நம்மளோட நாப்கின்ஸ்லாம் மட்டும் த்ரோ பண்ணுறதுக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் ஆர்கனைசர். ஸோ அப்படியே வேர்த்து கொட்டுது. சார் நான் என்ன ஃபேன் போட்டேன்னா நாய்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஷூட் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு வந்து வேர்க்குது. ஸோ இது எப்படின்னா சிங்க் ஆர்கனைசர் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேக் ஆஃப் 2 வந்து வரும். 1 இருந்ததுனாலுமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எப்படி வந்து இன்னைக்கு லிங்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை செக் பண்ணுவேன். மீஷோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா, ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கா, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு எனக்கு எது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த லிங்க் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்க் ஆர்கனைசருக்காக வாங்கினேன். இதுக்கு நீங்கள் ஆணி அடிக்க தேவையில்லை, ஆனால் ஆணியுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 2 ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி வந்து பிரிச்சுட்டு ஒட்டி இந்த மாதிரி மாட்டிட்டோம்னா நல்ல வெயிட் தாங்கும். நான் கிட்டத்தட்ட 2 மாசமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக தான் இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சிங்க்குங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஷர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கூட நீங்கள் ஷர்ட் எல்லாம் ஹேங் பண்ணுறீங்க, மேலே வந்து மொபைல் வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு ஒட்டணும். டைல்ஸில் ஒட்டுறப்ப அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறப்பவே தெரியும் நம்ம வீட்டில் நிறைய வால் பேனலிங்கு ஃபால் சீலிங் இந்த மாதிரியெல்லாம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதுக்காக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ஒரு டூல் வந்து தேவைப்பட்டது. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கிளீனிங் டூல் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வாலையும் க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபால் சீலிங்கையும் க்ளீன் பண்ணிக்கலாம், ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணிக்கலாம், மாப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சுக்கு வந்து கிடச்சிது. நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து போடணும், அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் சொல்லலை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் காமிக்கிறப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். என்னடா இது இப்படி இருக்குது பாருங்க மாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரொம்ப அட்ராக்டிவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டு, க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டில் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா திருவிட்டோன்னா ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த பைப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா பிடிச்சி இழுத்தோம்னா இது இப்படி புழிஞ்சிடும் தண்ணியை. ஸோ இங்கே பாருங்கள் இப்படி வந்து புழிஞ்சிடும். நம்ம இதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கழட்டி வாஷ் பண்ண போட்டுடலாம். ஈவன் மிஷினில் கூட வந்து வாஷ் பண்ண போட்டுடலாம். அடுத்து வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் தான் இது. ஆக்சுவலாக நல்ல பெரிய சைஸில் இருக்கிறது, டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இது வந்து ஒரு கார்பேஜ் பேக் ஹோல்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் வச்ச இடத்துல இதை வச்சதுக்கப்புறமா அதோட லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த பாக்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஷ்யூ பேப்பர் ரோல்ஸ் வந்து கூட வச்சுருப்பாங்கல்ல ஹோட்டலில், ப்ளஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்லாம் போகிறப்ப அந்த சைஸ் வச்சுட்டு கீழே வந்து இழுத்துக்கலாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஆணியெல்லாம் அடிக்க தேவை கிடையாது. அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஹேங் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கிற கார்பேஜ் பேக்ஸ் அதை கூட வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு பேக் வந்து போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. மேலே ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸோ இல்லை மொபைலோ வைக்கணும் அப்படின்னா கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதில் எனக்கு வந்து எதில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். சில இது மீஷோவில் இருக்கும், சில இது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து ஒரு மாதிரி கிரே, லைட் ப்ளூ அண்ட் இந்த மாதிரி பிங்க் கலர் அப்படி வந்து கிடைக்குது. ஸோ நான் இதை என்னோட பாத்ரூம்லேருந்து வெளியில் வர இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ லுக் வைஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் அந்த இடமே ரொம்ப அழகாக மாற்றிருக்கு.